வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி, நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் லாஸ் ஏஞ்சல்ஸில் எனக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்போது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வெளியே சென்றுவிட்டனர். ராஷிலும் நானும் மட்டுமே தனியாக இருக்கிறோம். ஆனால் எங்கள் சந்திப்பு ஒரு அதிர்ச்சியுடன் தொடங்குகிறது. நீங்கள் கேட்பது எனது பெரும் பதற்றம். இன்னும் 3 நாட்களில் சி செக்ஷன் மூலம் தனக்கு பிரசவம் நடக்கப் போவதாக ராஷில் கூறினாள். பிரசவத்தின் போது உயிரிழந்த எனது தாயின் நினைவு வர நான் மரண பயத்தில் உறைந்து போனேன். ராஷிலின் மன உறுதி. ராஷில் என்னை தேற்றுகிறாள். அன்று நான் அனுபவித்தது ஒரு கொடூரமான துயரம். அந்த நினைவுகள் இப்போது என்னை பயமுறுத்துவதில்லை. திரைப்படம் அல்ல, உரையாடல் கலை. நான் படம் பார்க்க மறுத்தபோது ராஷில் குறும்புடன் சிரிக்கிறாள். இது சினிமா அல்ல. நான் சொல்லப்போகும் விஷயங்களை நீ ஒரு திரைப்படம் பார்ப்பது போன்ற உணர்வுடன் கேட்கப் போகிறாய். இன்று ராஷில் தனது திரைப்படத்தை தொடங்குகிறாள். அதன் தலைப்பு வாணியை பற்றிய பேச்சுக்கள். மறைமுக சூத்திரதாரி அன்சீன் ஆர்கிடெக்ட் தனது திருமண திராக்குகள் முடிந்த பிறகு தனது கொழுந்தன் ஸ்வப்னிலுடன் தனக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை பற்றி ராஷில் விவரிக்கிறாள். சதுரங்க ஆட்டமும் ஆளுமை வெளிப்பாடும். செஸ் விளையாடும்போது ஸ்வப்னில் கூச்ச சுபாவமுள்ளவர் அல்ல என்பதை ராஷில் உணர்கிறாள். உன்னை போன்ற இந்திய பெண்களை எனக்கு பிடிக்கும் என்று ஸ்வப்னில் தனது விருப்பத்தை தெரிவிக்கிறான். ஸ்வப்னிலின் ஆர்வம். ராஷில் உடனடியாக எனது வாணி பெயரைச் சொல்லி பொருளாதார சூழல் காரணமாகவே நான் திருமணத்திற்கு வரவில்லை என்று கூறுகிறாள். ஸ்வப்னில் ஆச்சரியப்படுகிறான். தனது உயிர் தோழியின் திருமணத்திற்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒருவரால் பலவீனமாக இருக்க முடியுமா? அதன் பிறகு ஸ்வப்னிலின் அடுத்த கேள்வி நேரடியாக எனது எதிர்காலத்தை பற்றியது. சரி, அவளுக்கு வாணிக்கு திருமணமாகிவிட்டதா? ராஷிலுக்கும் ஸ்வப்னிலுக்கும் இடையே நடக்கும் இந்த திரைப்படம் அல்கா மேமின் தொலைநோக்கு திட்டத்தின் அடுத்த கட்டமா? ஸ்வப்னிலுக்காக நானே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேனா? ஸ்வப்னிலின் ஈர்ப்பு, ராஷிலின் திட்டம் மற்றும் ஒரு புதிய உறவின் துளிர். பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி இல் நீங்கள் கேட்கவிருப்பது எபிசோட் 33. செக்ஷன் பதற்றமும் ஸ்வப்னிலின் திரைப்படமும் எனக்காக தீட்டப்பட்ட திட்டம். மிகுந்த அன்புடன் ராஷில் எனது கையை பிடித்து தனது அறைக்குள் அழைத்துச் சென்றாள். வாணி, எனக்கு செக்ஷன் மூலமா பிரசவம் நடக்கப் போகுது. டாக்டர் இன்னையில இருந்து 3வது நாள் தேதியை முடிவு செஞ்சிருக்காங்க என்று ராஷில் என்னிடம் சொன்னாள். அப்போது எனக்கு என் அம்மாவின் நினைவு வந்தது. பிரசவத்தின் போதுதான் அவர் காலமானார். அந்த நினைவே என்னை உலுக்கியது. எனது பயம் வெளியில் தெளிவாக தெரிந்தது. ராஷில், உனக்கு இந்த ஆபரேஷன் நினைச்சு பயமா இல்லையா என்று கேட்டேன். வாணி, அன்னைக்கு நான் பட்ட கஷ்டங்கள் ஒரு பெரிய துயரம். ஆனா அதையெல்லாம் கடந்து வந்த பிறகு நான் மனதளவில் ரொம்ப தைரியசாலி ஆயிட்டேன். இப்போ இதெல்லாம் என்னை பயமுறுத்தாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இப்போ உனக்கு ஒரு நல்ல படம் காட்டப் போறேன் என்று ராஷில் என்னை தேற்றினாள். எனக்கு லேசாக கோபம் வந்தது. ராஷில், நான் இங்க படம் பார்க்க வரல. நாம பழைய மாதிரி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் என்று என் விருப்பத்தை சொன்னேன். அண்ணி, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நாம ஏதாவது போர்டு கேம் விளையாடலாமா என்று ஸ்வப்னில் ஒரு நாள் கேட்டான். நிச்சயமா, விளையாடிக்கிட்டே பேசுறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு என்று ராஷில் உற்சாகமாக சம்மதித்தாள். அவர்கள் இருவரும் செஸ் விளையாடத் தொடங்கினார்கள். ஸ்வப்னில் எளிதாக வென்றாலும் பிறகு ராஷிலுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கினான். ஸ்வப்னில் கூச்ச சுபாவமுள்ளவன் அல்ல, அவன் எல்லோரிடமும் இயல்பாக பேசுவான் என்று ராஷிலுக்கு அப்போது புரிந்தது. அண்ணி, இங்க அமெரிக்காவுல உங்களை மாதிரியான பொண்ணுங்களை பார்க்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு. உங்களை போன்ற இந்திய பெண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஸ்வப்னில் தனது விருப்பத்தை சொன்னான். அதை கேட்டவுடனேயே ராஷிலுக்கு வாணியின் நினைவு வந்தது. ஸ்வப்னில், நிஜத்தை சொல்லணும்னா என்னை விட சிறந்த பொண்ணுங்க நிறைய இருக்காங்க.
என் உயிர் தோழி வாணி அவங்கள ஒருத்தி என்று ராஷில் பேச்சை திருப்பினாள். அண்ணி, இந்த வாணி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவங்க ஏன் உங்க கல்யாணத்துக்கு வரல? அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று ஸ்வப்னில் வாணியை பற்றி விசாரிக்கத் தொடங்கினான். ஜெமினியின் அலைச்சல் எபிசோட் 33 மனித உணர்வுகளின் ஆழத்தை காட்டுகிறது. வாணியின் பயம், ராஷிலின் தைரியம் மற்றும் ஸ்வப்னிலின் கனிவு இங்கே தெரிகிறது. ராஷில் ஒரு திருமண தரகர் போல வாணியை பற்றி ஸ்வப்னிலிடம் சொல்வது கதையில் ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்கிறது. எபிசோட் 33 நிறைவுற்றது. கதை தொடரும். எபிசோட் 34. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி, நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ராஷிலின் திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியது. நான் திருமணம் செய்து கொள்ளாதது பற்றியும் எனது உடல் ரீதியான தேவைகள் பற்றியும் ஸ்வப்னில் நேரடியாக கேள்விகளை கேட்டான். இன்று ராஷிலின் தெளிவான பதிலையும் ஸ்வப்னிலின் வாழ்க்கையின் ரகசிய கதவுகள் திறப்பதையும் நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் கேட்பது திருமணம் செய்து கொள்ளாததற்கான இந்திய காரணம். எனது விதவை தந்தையை தனியாக விட்டு செல்லக்கூடாது என்பதற்காகவே நான் திருமணம் வேண்டாம் என முடிவெடுத்ததை ராஷில் விளக்குகிறாள். இந்தியாவில் முதியோர் இல்லங்கள் இல்லையா என்று ஸ்வப்னில் ஆச்சரியப்படுகிறான். உடல் ரீதியான தேவை குறித்த நேரடி கேள்வி. அமெரிக்க சமூகத்தின் பழக்க வழக்கங்களின்படி எனது உடல் ரீதியான தேவைகள் எப்படி பூர்த்தியாகும் என்று ஸ்வப்னில் நேரடியாக கேட்கிறான். அல்கா மேமை முன்னுதாரணமாக கொண்ட ஒரு அபூர்வமான பெண்ணாக ராஷில் என்னை விவரிக்கிறாள். நேர்வழியை நோக்கிய உறுதி. ஸ்வப்னில் தனது ஆர்வத்தை மறைக்கவில்லை. அண்ணி, அவளை எனக்கு யார் அறிமுகம் செய்து வைப்பார்கள்? வாணியை சந்தித்தால் நேர்வழியில் நடப்பதற்கான எனது உறுதி இன்னும் பலப்படும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸ்வப்னில் கடந்த வந்த கோணல் வழி. ஸ்வப்னில் இதற்கு முன் எந்த தவறான வழியில் நடந்தான் என்பதை தெரிந்து கொள்ள ராஷில் விரும்புகிறாள். ஸ்வப்னில் ஒரு நிபந்தனை விதிக்கிறான். எனது உண்மையை அறிந்த பிறகும் நீங்கள் என்னை நிச்சயமாக வாணியிடம் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். பிறகு ஸ்வப்னில் தனது கதையை சொல்லத் தொடங்குகிறான். குற்ற உணர்வற்ற இன்பம். 16 வயதில் ஸ்வப்னில் பார்ட்டிகளில் மது, நடனம், டின்னர் என அனைத்திலும் ஈடுபட்டான். ஆனால் தனது அண்ணன் பராப்பட்ட கஷ்டங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு போதைப் பொருட்களுக்கு ட்ரக்ஸ் மட்டும் தூரமாக இருந்தான். போதையும் ஆசையும். ஒரு பார்ட்டியில் அவனது தோழி கேத்தரின் அவனுக்கு ஃபெனடைல் கொடுக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ஸ்வப்னில் மறுத்துவிடுகிறான். ஆனால் அன்று இரவு கேத்தரினின் போதை கலந்த ஸ்பரிசத்தால் அவன் உடலில் ஒரு புதிய பசி பிறக்கிறது. அதிகரிக்கும் சீண்டல்கள். மெல்ல மெல்ல ஸ்வப்னில் தானாகவே பெண்களை தன் பக்கம் இழுக்கத் தொடங்குகிறான். அதன் பிறகு ஒரு இரவு அவனது தோழி ஷாலோம் அவனை தனது அறைக்கு வருமாறு நேரடியாகவே அழைக்கிறாள். ஸ்வப்னிலின் கடந்த காலம் எனக்கு பொருந்துமா? அவனது கதையை கேட்ட பிறகும் ராஷில் என்னை அவனுக்கு அறிமுகம் செய்வாளா? கடந்த கால தாகம், நேர்வழிக்கான தேடல் மற்றும் ஒரு புதிய காதல் கதைக்கான வாய்ப்பு. பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி இல் நீங்கள் கேட்கவிருப்பது எபிசோட் 34. நேர்வழிக்கான தேடல் மற்றும் ஸ்வப்னிலின் கோணல். கடந்த காலம். ஸ்வப்னிலின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை ராஷில் புரிந்து கொள்கிறாள். தான் எதிர்பார்த்த வாய்ப்பே இங்கு தெரிவதாக அவள் கருதுகிறாள். வாணியும் தானும் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பிருப்பதை எண்ணி ராஷிலின் முகம் மலர்கிறது. ஸ்வப்னில் அவளுக்கு திருமணமாகவில்லை. ஒருவேளை அவள் எப்போதும் திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்கலாம் என்று ராஷில் சொன்னவுடன் வாணி பற்றிய ஸ்வப்னிலின் ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. பெண்கள் அல்லது ஆண்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் இருப்பது இந்தியாவில் கூட நடக்குமா என்று ஸ்வப்னில் கேட்டான். ஆமாம், அங்கு திருமணம் செய்து கொள்ளாத ஆண்கள் பலர் உள்ளனர். ஆனால் பெண்களை பொறுத்தவரை வாணி ஒரு தனித்துவமான பெண். தனது தந்தைக்கு இருக்கும் ஒரே வாரிசு அவள். அவரை தனியாக விட்டு செல்ல விரும்பாமல் தான் அவள் திருமணம் வேண்டாம் என முடிவு செய்தாள் என்று ராஷில் விளக்கினாள்.
இந்தியாவில் முதியோர் இல்லங்கள் இல்லையா என்று அவன் ஒரு தீர்வு தேடி கேட்டான். இருக்கின்றன, ஆனால் மிக குறைவு. அங்கு பெற்றோரை காப்பகத்தில் விடுவதை தவறாக கருதுகிறார்கள் என்று ராஷில் இந்திய குடும்ப கலாச்சாரம் பற்றி சொன்னாள். அண்ணி, நீங்க சொல்றது எனக்கு வேற கிரகத்து கதை மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் ஓப்பனா ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று ஸ்வப்னில் கேட்டான். வாணிக்கு கல்யாணம் ஆகல சரி, ஆனா அவளோட உடல் ரீதியான தேவைகளை அவ எப்படி சமாளிப்பா? ஸ்வப்னிலின் எண்ணங்கள் முழுதும் வாணியைச் சுற்றியே இருந்தன. இந்த கேள்வியில தப்பு எதுவும் இல்ல. இங்க நீ இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்திருக்க மாட்ட, அதான் உனக்கு இந்த சந்தேகம். வாணி அல்கா அத்தையை தன் முன்மாதிரியாக நினைக்கிறாள். அவள் திருமணமில்லாமல் வாழ்வதை பார்த்து அது தனக்கும் சாத்தியம் என்று நம்புகிறாள் என்று ராஷில் ஸ்வப்னிலின் சந்தேகத்தை போக்க முயன்றாள். அண்ணி, அவளை எனக்கு யார் அறிமுகம் செய்து வைப்பார்கள்? நான் அந்த எளிமையான பெண்ணை சந்திக்க விரும்புகிறேன் என்று ஸ்வப்னில் தனது ஆர்வத்தை வெளிப்படையாக சொன்னானான். ஸ்வப்னில் தனது கடந்த காலத்தை பற்றி சொல்லத் தொடங்கினான். 16 வயதில் அமெரிக்காவில் ஒரு பணக்கார பள்ளியில் படித்தபோது அவன் பார்ட்டிகளுக்குச் செல்லத் தொடங்கினான். அங்கு மது, நடனம் எல்லாம் இருந்தன. அண்ணன் பராக் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட ஸ்வப்னில் போதைப் பொருட்களுக்கு மட்டும் விலகியே இருந்தான். ஒரு பார்ட்டியில் கேத்தரின் என்ற பெண் அவனுக்கு போதை மாத்திரை கொடுக்க வந்தபோது அவன் அதை மறுத்துவிட்டான். ஆனால் அன்று இரவு ஆடும்போது அவள் அவன் மேல் சாய்ந்ததும் அந்த உடல் ஸ்பரிசம் ஸ்வப்னிலுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. மெல்ல மெல்ல ஒவ்வொரு வார இறுதியிலும் அவன் பெண்களுக்கு நெருக்கமாக தொடங்கினான். ஒரு இரவு ஷாலோம் என்ற பெண் அவனை நேரடியாக தனது அறைக்கு அழைத்தாள். ஜெமினியின் அலைச்சல் எபிசோட் 34 நவீனத்திற்கும் இந்திய பண்பாட்டிற்கும் இடையிலான வேறுபாட்டை காட்டுகிறது. ஸ்வப்னில் தனது தவறான வழியிலிருந்து மாறி வாணி போன்ற ஒரு பெண்ணை சந்திக்க விரும்புவது இந்த கதையின் முக்கிய திருப்பம். அவனது கேள்விகள் கலாச்சார இடைவெளியை தெளிவுபடுத்துகின்றன. எபிசோட் 34 நிறைவுற்றது. கதை தொடரும். எபிசோட் 35. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா. ஹாய் வாணி, நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் எனது கொழுந்தன் ஸ்வப்னில் எனது திருமணம் மற்றும் எனது தனிப்பட்ட தேவைகள் குறித்து நேரடியாக கேள்விகளை கேட்டார். இன்று அவர் ஏன் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறார் மற்றும் அவரது கோணல் கடந்த காலம் என்ன என்பதை நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் கேட்பது பல்கலைக்கழகத்தில் தடம் மாறுதல், 16 வயதில் தொடங்கிய பார்ட்டிகள், நடனம் மற்றும் செயற்கையான முறையில் தனது உடல் தாகத்தை தணித்துக் கொள்ளும் பழக்கம் பல்கலைக்கழகத்திலும் தொடர்ந்தது. முதல் உடல் உறவு கேத்தரினின் தூண்டுதலால் ஸ்வப்னில் தனது முதல் உடல் உறவை மேற்கொண்டாள். ஆனால் கேத்தரின் கன்னி பெண் இல்லை என்று தெரிந்தபோது அவர் சங்கடமாக உணர்ந்தார். துயரமான முடிவு. போதைப்பொருள் காரணமாக ஜேனாவின் நிலைமை மோசமாகி அவள் மரணத்தின் விளிம்பு வரை சென்றபோது இந்த தொடர் நின்றது. ஸ்வப்னில் வெட்கப்பட்டு அந்த தடம் மாறிய வழியிலிருந்து நிரந்தரமாக திரும்பினார். ஸ்வப்னிலின் ஒப்புதல் வாக்குமூலம். அண்ணி, இதுதான் எனது கதை, இதுதான் எனது தடம் மாறிய வாழ்க்கையின் உண்மை. அப்போது ராஷில் என் பக்கம் திரும்பி என்னிடம் சொன்னாள், ஸ்வப்னில் உன்னை சந்திக்காமலே உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்துள்ளார். அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். எனது நிதானமான பதில், ராஷில், உன்னை பற்றியும் யாராவது தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. ஆனால் உன்னை போன்ற பெண் லட்சத்தில் ஒருவர்தான் இருப்பார்கள். ஸ்வப்னிலும் ஒரு நல்ல பையனாகவே தோன்றுகிறார். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம், நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்கா மேமும் விரும்புகிறார். அல்கா மேமின் பெயரை கேட்டதும் நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாயிற்று. நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன். இந்தியா திரும்பிய பிறகு நான் நிச்சயமாக இதை பற்றி யோசித்து முடிவெடுப்பேன். மறுநாள் ராஷில் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் தனது காய் நகர்த்தலை செய்கிறாள்.
பொறுப்பு ஒப்படைப்பு. ராஷில் பரச்சாறு அருந்திக் கொண்டே ஸ்வப்னிலிடம் சொன்னாள், வாணி இங்கே தனிமையை உணரக்கூடாது. ஸ்வப்னில் அந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். ஸ்வப்னிலின் உடனடி ஏற்பு. ஸ்வப்னில் நாடகத்தனமாக எனது கையை பிடித்து சொன்னார், வாணியும் நானும், நாங்கள் இருவர் மட்டும் ஒன்றாகச் சேர்ந்து தனிமரமாக இருப்பதை விட துணை இருப்பது மேல் என்ற பழமொழியை உண்மையாக்குவோம். நகைச்சுவை, நாணம் மற்றும் ஒரு திட்டமிட்ட தொடக்கம். அல்கா மேமின் திட்டத்தின் இந்த இறுதி நிலை வெற்றியடையுமா? விருப்பத்திற்கு மரியாதை, மறுபரிசீலனை செய்வதற்கான வாக்குறுதி மற்றும் இரு தனிமையான இதயங்களின் சங்கமம். பிரேம் அன்மோல் ஹோதா ஹாய் வாணி இல். நீங்கள் கேட்கவிருப்பது எபிசோட் 35, ஸ்வப்னிலின் ஒப்புதல் வாக்குமூலம் மற்றும் எனது திருமணத்தை பற்றிய மறுபரிசீலனை. இது இப்போது சரியாக இருக்காது. நமக்கு இன்னும் வயது குறைவாகத்தான் இருக்கிறது. ஸ்வப்னில் தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டார். அப்போது ஷாலோம் ஸ்வப்னிலின் மற்றொரு நண்பனிடம் சென்றுவிட்டாள். அந்த நண்பனுடன் ஷாலோம் தனது எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டாளா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் ஸ்வப்னில் அன்று இரவு தனது உடல் தாகத்தை தணிக்கச் செயற்கையான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிற்று. சுமார் 2 ஆண்டுகளாக ஸ்வப்னில் பார்ட்டிகள், நடனம் மற்றும் இத்தகைய முறையிலேயே காலத்தை கழித்தார். அதன் பிறகு ஸ்வப்னில் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். பல நண்பர்கள் பிரிந்தாலும் கேத்தரின் மட்டும் அதே பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்தாள். ஸ்வப்னில், இப்போது நாம் வளர்ந்துவிட்டோம். நாளை பார்ட்டிக்கு பிறகு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே நீ நாளை வரும்போது பாதுகாப்பு சாதனங்களை தவறாமல் உடன் எடுத்து வா என்று ஒருநாள் கேத்தரின் அவனிடம் சொன்னாள். கேத்தரினின் பேச்சின் உட்பொருளை ஸ்வப்னில் புரிந்து கொண்டார். நாளை ஒருவேளை அந்த நாள் வரப்போகிறது என்று அவர் கருதினார். அவர் சிரித்துக்கொண்டே ஒப்புக்கொண்டார். அப்போது கேத்தரின் அவருக்கு முத்தமிட்டாள். அந்த பார்ட்டி இரவில் சேர்ந்து நடனமாடும்போது கேத்தரின் மீண்டும் போதை மாத்திரையை ஸ்வப்னிலுக்கு கொடுக்க வந்தாள். ஸ்வப்னில் வழக்கம் போல மறுத்துவிட்டதால் கேத்தரின் மட்டும் அந்த போதைப் பொருளை எடுத்துக்கொண்டாள். கேத்தரின் தான் கன்னி பெண் இல்லை என்று ஒப்புக்கொண்டாள். அதை கேட்ட ஸ்வப்னிலுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவளது நேர்மை அவருக்கு பிடித்திருந்தது. அவளுடன் உறவு வைப்பதில் தீவிரமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் முடிவெடுத்தார். கேத்தரின், நீ சொல்வது சரிதான். நான் இதற்கு முன் யாருடனும் இப்படி செய்ததில்லை. ஸ்வப்னில் தனது உண்மையை சொன்னார். சில பார்ட்டிகளுக்கு பிறகு ஸ்வப்னில் இந்த பழக்கங்களில் பழகிப்போனார். கேத்தரினுக்கு பிறகு ஸ்வப்னில் வாழ்க்கையில் இன்னும் 2 பெண்கள் வந்தார்கள். அவர்களில் ஒருத்தி ஜேனா. ஜேனா போதைப்பொருள் விளைவால் ஸ்வப்னிலுடன் இருக்கும் போதே மயங்கி விழுந்தபோது இந்த தொடர் முடிவுக்கு வந்தது. ஸ்வப்னில் அவளை ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்தார். அவள் மரணத்தின் விளிம்பிலிருந்து உயிர் பிழைத்தாள். போதை பழக்கத்திலிருந்து விடுபட அவளது பெற்றோர்கள் அவளை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்க வேண்டியதாயிற்று. இதில் ஸ்வப்னில் தவறு இல்லையென்றாலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் தனது வீட்டில் தலைகுனிந்ததாக உணர்ந்தார். இனிமேல் இத்தகைய பெண்களின் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்தார். அண்ணி, இதுதான் எனது கதை, இதுதான் எனது தடம் மாறிய வாழ்க்கையின் உண்மை என்று ஸ்வப்னில் ராஷியலிடம் விரிவாக சொன்னார். மறுநாள் காலை உணவின் போது ராஷில் சொன்னாள், நான் மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருப்பதால் அடுத்த சில நாட்களுக்கு என்னால் அல்லது பராக்கால் எனது அருமை தோழியை பார்த்து கொள்ள முடியாது. வாணி இங்கே தனிமையை உணரக்கூடாது. ஸ்வப்னில் அந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அண்ணி, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். வாணியும் நானும், நாங்கள் இருவர் மட்டும் சேர்ந்து தனியாக இருப்பதை விட துணை இருப்பது மேல் என்ற சொலவடையை உண்மையாக்குவோம் என்று ஸ்வப்னில் சிரித்துக்கொண்டே சொன்னார். அவர் திடீரென்று எழுந்து நின்றார். நான் மேஜையின் மறுபக்கம் அமர்ந்திருக்கிறேன். நாடகத்தனமாக அவர் என் பக்கம் கையை நீட்டினார். அனைவர் முன்னிலையிலும் எனக்கு வெட்கமாக இருந்தது. இருந்தாலும் நாணத்துடன் அமர்ந்தபடியே அவரோடு கைகுலுக்கினேன். அனைவரும் சிரித்துக்கொண்டே இந்த காட்சியை ரசித்தனர். ஜெமினியின் அலைச்சல். எபிசோட் 35. ஒரு திருந்திய ஆணுக்கும் திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்த பெண்ணுக்கும் இடையிலான ஒரு அற்புதமான உரையாடலை நிறுவியுள்ளது. ஸ்வப்னிலின் கடந்த காலத்தை வாணி தீர்ப்பு வழங்காமல் புரிந்து கொள்வது அவளது முதிர்ச்சியை காட்டுகிறது. காலை உணவு மேஜையில் நடந்த காட்சி அவர்களுக்கிடையே ஒரு புதிய உறவுக்கான தொடக்கமாக தெரிகிறது.
எபிசோட் 35 நிறைவுற்றது. கதை தொடரும்.